பேசக்கூடிய டாபிக் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். ட்ரைனிங்கை வந்து யூ ஷுட் நாட் திங்க் ஆஸ் அ காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரா திங்க் பண்ணக்கூடாது. எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இட் ஒர்க்ஸ் ஃபார் 1 day 2 day, அதுக்கப்புறம் தே பேக் டு நார்மல். ட்ரைனிங் பண்றது மூலியமா அது மூலியமா சில இதை கத்துக்கிறாங்க, அவங்களுடைய ஜாப்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஈவன் ஆவரேஜ் ப்ராடக்டா இருந்தா கூட அவங்களால வந்து தே கேன் கன்வெர்ட். ட்ரைனிங் மூலியமா இம்ப்ரூவ் பண்ண முடியுது. கண்டிப்பா அது வந்து இட் வில் கிவ் ரிசல்ட்ஸ். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இதில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கான டிட்பிட்ஸ்னு சொல்லுவாங்க. டிட்பிட்ஸ் அப்படின்னா வந்து துணுக்குகள். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸை பற்றியான ஒரு வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து அது 1 hour 1.5 hour இருக்கிற வீடியோவை பார்ப்பேன். ஈவன் 20-30 minutes பார்ப்பேன். லெஸ் தேன் தட்டும் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினச்சோம்னா வேல்யூபிளான வீடியோஸை பார்க்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஸோ நான் என்னோடய வீடியோவை மட்டும் பார்க்கணும்னு சொல்லலை, நீங்கள் நிறைய அதர் வீடியோஸ் நீங்கள் வந்து ஒரு இப்போ என்னோடய வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சுட்டு வச்சிங்களேன். என்னோடய வீடியோ எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் என்ன பார்க்குறான்னு பார்த்துட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக உங்களுடைய கோஹர்ட் நான் வச்சுருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மற்ற வீடியோ சஜஸ்ட் பண்ணோம். இது மூலிமா இன்னும் வேறு என்டர்பிரனரோட வீடியோ கூட நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே லேர்னிங் தான். நாம் எப்படி பிறந்தப்போ நமக்கு என்ன தெரியும்னு தெரியாது, போகிற வழியில் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி தான் நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாருமே. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம கற்றுக்குறோம். நம்ம எம்ப்ளாயீஸ் எப்படி கற்றுக்கிறது? மோட்டிவேஷன் பண்ணலாம், சரியா? எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இட் ஒர்க்ஸ் ஃபார் 1 day 2 day, அதுக்கப்புறம் தே பேக் டு நார்மல். அது ஹேபிட்டாக மாறாமல். இப்போ நீங்கள் மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு சேஞ்சஸ் வந்து ஒன்று உங்கள் எம்ப்ளாயீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது வந்து ஹேபிட்டாக மாறலினா தே வென்ட் பேக் டு ஓல்டு ஹேபிட். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஜாப்ஸில் வந்து டெலிமார்க்கெட் இருக்கிறாங்க அல்லது மேட்ரிமோனியில் டெலிமார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இப்படி பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ சொல்கிறோம், அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க பேக் டு ஓல்ட் ஸ்கூல். பட் அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் நிறைய ட்ரைனிங்ஸ் ஈவன் 1 day 2 day ஒர்க் ஷாப் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறேன். நிறைய லேர்னிங் த்ரூ யூடியூபு, ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி லேர்னிங் இருக்குது. ஸோ அதில் எதெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியும், எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பல வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ அமைப்பு இருக்குது எங்கள் என்டர்பிரனர் ஸ்கூலில். ஸோ அங்கே ஃபைனான்ஸை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பட்ஜெட்டிங் எப்படி போடுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய லேர்னிங்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வந்து நம்ம எம்ப்ளாயீஸும் கற்றுக்கணும். இப்போ பட்ஜெட்டிங் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு பட்ஜெட் போட தெரியணும். இந்த மாதம் வந்து என்ன நமக்கு எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ, எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெண்டையும் வச்சு ஒரு பட்ஜெட்டிங் போட்டால் தான் நமக்கு ரெவன்யூங்கிறது கேஷ் உள்ளுக்குள்ளே வரணும். அதுதான் முக்கியம். அது கேஷ் ஃப்ளோ நீங்கள் வச்சுக்கலாம். பட்ஜெட்டிங் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட். ஏன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கிவ்ஸ் அக்யூரசி. ஏன்னா பிஎன்எல் வந்து அசட்டை கன்சிடர் பண்ணாது, ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கன்சிடர் பண்ணோம். டெப்ரிசியேஷனை மட்டும்தான் உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வரும். ஸோ இப்போ நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் மறுபடியும் எடுத்து வேறு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் கேஷ் ஃப்ளோங்கிறது கேஷ் இன் அவுட், கேஷ் இன் கேஷ் அவுட். பணமாக இப்போ இன்றைக்கி என்ன வருது, நீங்கள் பில் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பணம் உங்களுக்கு 2 மாதம் 60 நாள் கழிச்சு வருதுன்னா அதை இன்றைக்கி வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வைக்க முடியாது. ஆனால் பிஎன்எல்ல பில்லை வச்சு இன்றைக்கே வந்துருச்சுன்னு வச்சுருவோம். இப்போ எங்கள் நித்ராவில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சிக்கல் கிடையாது. 0 டெப்டார் டேஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த நித்ராவில் இருக்கிற மேக்ஸிமம் 90% ஆஃப் தி ப்ராடக்ட்டு பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் சர்வீஸ். சில 1 or 2 ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்கள் ஆஃப்டர் வந்து கேஷ் வாங்குறது. ஈவன் வந்து ஒரு ஸ்ரீதியா.com அப்படின்னு எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது. இப்போ அதுலேயே சிஓடியில் ஆன்லைன் சிஓடி 2 மெத்தட் வச்சுருக்கோம். சிஓடினா கூட அவங்க பொருள் டெலிவர் பண்ணும்போது காசு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் 7 to 10 days ஐ ரிசீவ் தி மணி. ஸோ அதனால் அங்கே எனக்கு கேஷ் ஃப்ளோ சேலஞ்ச் இல்லை. இதே நாங்கள் காலேஜுக்கான ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் இன்னொரு கம்பெனி இருக்குது, அங்கெல்லாம் எங்களுக்கு கேஷ் ஃப்ளோ சேலஞ்ச் பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை போடுறதுக்கான நாலேஜு நம்ம அக்கௌண்ட் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா? ஸோ அப்போ அது ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கரெக்டாக கொடுத்துருக்கணுமா,
அவங்க நம்ம ப்ராடக்டை பற்றி தெளிவாக சேல்ஸ் பண்ணுற அளவுக்கான புரிதல் அவங்களுக்கு இருக்குதா, கஸ்டமர் கேட்கக்கூடிய கொஷினுக்கு அவங்களால வந்து கரெக்டாக பதில் சொல்ல முடியுமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா ஹெச்ஆருக்கு அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், ஏன்னா ஹெச்ஆர் தான் மற்றவங்க எல்லாருக்கும் ட்ரைனர் அரேஞ்ச் பண்ணி ட்ரைனரை கொடுக்கணும். இன்னைக்கு கூட எங்கள் ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து எங்களுடைய ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எங்களுடைய மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிருந்தோம். சரிங்களா, ஏன்னா அவங்க வந்து தே ஆர் தி பிரிட்ஜ் பிட்வீன் தி டாப் மேனேஜ்மெண்ட் டு எம்ப்ளாயீஸு. ஸோ அப்போ அவங்க என்ன மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரைனிங்காக வந்து நம்ம வந்து ஒரு செஷன் அவங்க போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்க எந்தெந்த ஏரியாவில் தேவைப்படுதோ அந்தந்த ஏரியாவிலெல்லாம் கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ லேர்னிங். சரிங்களா, ஒரு ட்ரைனிங் பண்ணுறது மூலிமா அது மூலிமா சில இதை கற்றுக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஜாப்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா வந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியோ அல்லது வந்து ப்ரொடக்டிவிட்டி இங்கே சம்டைம்ஸ் ப்ரொடக்டிவிட்டி இல்லாமே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இப்போ ஒரு சேல்ஸ் பீப்புள் எடுத்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இன்றைக்கி எத்தனை கம்பெனியை பார்த்தாங்க அப்படிங்கிறத விட பார்த்த கம்பெனியில் எத்தனை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்குதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க இஃப் வி ட்ரெயின் தெம் வெல், ஸ்கில்ஸில் நம்மளுடைய பீப்புளோட ஸ்கில்ஸில் இம்ப்ரூவ் பண்ணும்போது, ட்ரைனிங் மூலியமாக இம்ப்ரூவ் பண்ண முடியுது, கண்டிப்பாக அது வந்து இட் வில் கிவ் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் உங்களோட எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் செஷனை ஏற்பாடு பண்ணலாங்கிறத பாருங்கள். ட்ரைனிங்கை வந்து யூ ஷுட் நாட் திங்க் ஆஸ் அ காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சராக திங்க் பண்ணக்கூடாது, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து திங்க் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்போ அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணும்போது மட்டும்தான் அது நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ யூ ஸ்டார்ட் யுவர் training as early as possible for your employees. Thank you.